இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்ததை வச்சு கெஸ் பண்ணா இந்த ஏரியால தான் எங்கேயோ அந்த ஆம்னி வேன்ல வந்தவனுங்க குழந்தைங்களை கொண்டு வந்திருக்கணும். இங்க வந்து பாருங்க. இந்த ஆம்னி வேன் தானே குழந்தைங்களை கடத்திட்டு வந்த ஆம்னி வேன். எஸ், கன்ஃபார்மா இதே வேன் தான். அப்ப குழந்தைங்களை அந்த பில்டிங்ல தான் வச்சிருக்கணும். ரேஷ்மா, நானே உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். நல்ல வேலை நீயே பண்ணிட்ட. என்ன விஷயம் சொல்லுமா? இப்ப நீ அங்க இருக்க? அப்பா, அந்த ஆம்னி வேன் இருக்கிற இடத்தை பார்த்துட்டோம். ஓகே, அந்த இடத்துக்கு கொஞ்சம் தூரத்துல தான் நிக்கிறோம். நான் இப்ப நம்ம டீமோட உள்ள போலான்னு இருக்கேன். குழந்தைங்களை எனக்கு தெரிஞ்ச அந்த பில்டிங்குள்ள தான் வச்சிருக்கணும். ரேஷ்மா, கொஞ்சம் அவசரப்படாதமா. நில்லு. என்னாச்சுப்பா? நீ இருக்கிற இடத்துல குழந்தைங்க இல்லாம கூட இருக்கலாம்ல. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, நாம நினைச்ச மாதிரி அந்த வர்மா நம்மள டைவர்ட் பண்றதுக்காக இதெல்லாம் செய்யல. அவன் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கிறதா அயலி சொன்னான். எதுக்கும் நம்ம அயலி கிட்ட ஒரு வாட்டி போன் பண்ணி பேசிட்டு அப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுத்துக்கலாம். சரியா? என்னப்பா பேசுறீங்க? உள்ள குழந்தைங்க இருந்தாங்கன்னா என்ன பண்றது? இப்போ டைம் வேற இல்ல. ரேஷ்மா, எனக்கு புரியுது. ஆனா நம்ம அவசரப்பட வேணாம். சரியா? இங்க பாரு, வர்மாவை பத்தின விஷயம் எல்லாம் நியூஸ்ல வந்துருச்சு. அதனால அந்த வர்மா அலர்ட் ஆயிருப்பான். நம்ம டிபார்ட்மெண்ட் மேல அந்த வர்மா சரியான கோவத்துல இருப்பான். இருக்கிற கோவத்துல அவன் என்ன வேணாலும் செய்வாமா. நாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ரொம்ப அலர்ட்டா தான் எடுத்து வைக்கணும். என்னப்பா இது? நான் பக்கத்துல இருக்கேன். இந்த நேரத்துல என்ன கன்ஃபியூஷன்? ரேஷ்மா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுமா. இங்க பாரு, நான் அயலி கிட்ட பேசிட்டு வரேன். அது வரைக்கும் நீ எதுவும் செய்யக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு ப்ளீஸ்.